ஆர்கானிக் ஃபார்மிங் செய்யணும்னா அதுக்கு முக்கியமானது வந்து மாடு தாங்க. ஒரு நாட்டு மாடை வச்சு நம்ம 20 ஏக்கருக்கு வந்து தேவையான உரத்தை வந்து நம்மளே செஞ்சுக்கலாம். இந்த வருமானத்தை வந்து எப்படி பிளான் பண்ணி வச்சிருக்கிறோம்னா, தினம் வருமானம், வார வருமானம், மாச வருமானம், வருஷ வருமானம், அடுத்த ஜெனரேஷனுக்கான வருமானம் எதனாச்சும் ஒண்ணு வந்துட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக நாங்க பிளான் பண்ணி வச்சிருக்கோம். பெண்கள் தான் விவசாயத்தை கண்டுபிடிச்சதா சொல்றாங்க. ஒருவேளை விவசாயத்தை கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா இந்த சமூகம் இந்த அளவுக்கு நாகரிகம் அடைஞ்சிருக்குமா அப்படிங்கறது பெரிய கேள்விக்குறி. ஆனா இன்னைக்கு விவசாயத்துல பெண்களோட பங்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. அதிகபட்சம் அவங்க வந்து களை எடுக்கிறது அல்லது நாத்து நடுறது அறுவடை காலங்களில் மட்டும்தான் பெண்கள் வந்து அதில் ஈடுபடுறாங்க. முழுநேர விவசாயி அப்படிங்கறத பாக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. காட்பாடி பக்கத்துல தீபலட்சுமின்னு ஒரு பெண் விவசாயியை பார்க்க போயிருந்தோம். அவங்க காட்பாடியில தான் அவங்க வீடு இருக்கு. ஆனா அங்கிருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் தாண்டி ஆந்திர பகுதியில தான் அவங்க ஒரு 8 ஏக்கர் வாங்கி விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அவரோட கணவர் வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு கல்லூரியில வேலை பார்த்துருக்காரு, சுதாகர். அவரோட துணையோட தான் அவங்க இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நான் வந்து 3 வருஷமா வந்து இந்த இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது வந்து நான் வந்து படிச்சுட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அது வந்து செய்யறது பிடிக்காம ஏன் நம்ம மத்தவங்க கிட்ட வேலை செய்யணும், நம்மளா எதனா ஒண்ணு செஞ்சு நம்ம வந்து ஒரு 4 பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக எதனா ஒண்ணு செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா செய்யணும் அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் நான் வந்து ஆரம்பிச்சது வந்து இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் வந்து நம்ம செய்யலாம் ஃபர்ஸ்ட் அப்படின்ட்டு வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சமா போட ஆரம்பிச்சேன். அதை வந்து நான் இவர்கிட்ட சொன்னேன். இவரும் வந்து சரின்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கினேன். ஒரு 3 வருஷம் தேடினவங்க இந்த இடம் வாங்குறதுக்கு. வீட்டு பக்கத்துலயும் இருக்கணும், போயிட்டு வர டிஸ்டன்ஸ்ல இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து தேடி கண்டுபிடிச்சி இந்த இடத்த வாங்கினவங்க. இப்போ இங்க பண்றது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆர்கானிக் தான். எந்த ஃபெர்டிலைசர்ஸும் நம்ம யூஸ் பண்றது கிடையாதுங்க. அதுவும் இவங்க வந்து என்ன செய்யணும்னு சொன்னாங்கன்னா, ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையமா இருக்கணும் அப்படின்னு வந்து அவங்க விருப்பத்தை தெரிவிச்சாங்க. ஒருங்கிணைந்த பண்ணையம்னு பாத்தீங்கன்னா ஆடு, மாடு, கோழி, மீன் எல்லாமே ஒன்னா சேர்ந்து இருக்கிற இடம். அது அந்த காலத்திலேயே வந்து கூட்டு பண்ணையம்ன்ற பேர்ல நம்ம முன்னோர்கள் எல்லாம் பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம இழந்த பொருளை தான் திருப்பி தேடிக்கிட்டு இருக்கோம். அந்த காலத்துல தொடச்சு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எதை விட்டோமோ அதான் இப்ப மறுபடியும் செஞ்சுட்டு இருக்கோம். காலியா கிடைச்ச இடத்துல வந்து முதல் நாங்க செஞ்ச வேலை வந்து எங்களுக்கு தங்கறதுக்காக ஒரு வீடு, அந்த வீட்டை ஏற்பாடு பண்ணிக்கணும். ஒரு தண்ணி தொட்டி வேணும், எல்லாத்துக்குமே தண்ணி தேவையானதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி தொட்டி ஏற்பாடு பண்ணிக்கணும். ஒரு மாட்டு தொழுவம் ஒன்று கட்டிக்கிட்டோம். இந்த ஆட்டு கொட்டில் முறையில் ஆடு வளர்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஆட்டு தொழுவம் அமைச்சோம். மற்றபடி இது எல்லாமே வந்து இங்க பக்கத்துல இருந்து ஆப்ரேட் பண்ற மாதிரி ஆட்கள் வேணும் அப்படின்றதுக்காக எங்களுக்காக ஒரு 2 பேரை கொண்டு வந்து இங்க வேலைக்கு அமைச்சிட்டோம். ஒரு குடும்பத்தை கொண்டு வந்து இங்க வேலைக்கு வச்சிருக்கோங்க. அவங்க பழனில இருந்து வந்தவங்க. நம்ம வந்து இப்போ வந்து ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங் செய்யணும்னா அதுக்கு முக்கியமானது வந்து மாடு தாங்க. ஒரு நாட்டு மாடை வச்சு நம்ம 20 ஏக்கருக்கு வந்து தேவையான உரத்தை வந்து நம்மளே செஞ்சுக்கலாம். அதாவது பஞ்சகவியம், ஜீவாமிர்தம், அது கனஜீவாமிர்தம் அதெல்லாம் வந்து நம்மளே செஞ்சுக்கலாம். வெளியில இருந்து எந்த உரமும் வாங்க வேணாம், அதுக்கான செலவு மிச்சம். நாங்க வந்து ஒரு 4 நாட்டு மாடு வச்சிருக்கோம். இதை வந்து நாட்டு மாடு தான் வேணும், சாதா மாடு வேணாம் அப்படின்றதுக்காக எங்கெங்கயோ தேடி கேரளால இருந்து காசர்கோடு குட்டை அப்படின்ற மாட்டை வந்து கொண்டு வந்தோங்க. அது வந்து 3 அடி தான் வளரும், அதுக்கு மேல வளராது. ஒரு ஆட்டுக்குட்டி பெருசா வளர்ந்தா எப்படி இருக்குமோ அந்த சைஸ் தான் இருக்குங்க. அது வந்து மெயின்டைன் பண்றது ரொம்ப ஈஸி. இடமும் வந்து கொஞ்சம் கம்மியா இருந்தா போதும். ஒரு நாளைக்கு 5 கிலோ தான் சாப்பிடும், அதுக்கு மேல சாப்பிடாதுங்க. அடுத்தது நாட்டு மாடு. அந்த மாட்டோட சாணமும் யூரினும் தான் வந்து நமக்கு தேவை உரம் செய்யறதுக்கு. அது இல்லாம அது குட்டி போட்டுச்சுன்னா அதோட பால் வந்து A2 மில்க், நாட்டு மாட்டு பால் வந்து A2 மில்க்னு சொல்றாங்க. அது வந்து வெளியில எல்லாம் வந்து 100 ரூபாய் விக்குது 1 லிட்டரு. அதனால அந்த பாலும் வந்து நான் வந்து வீட்டுக்கு எடுத்துக்கிறேன், பசங்களுக்காக எடுத்துக்கிறேன். அடுத்தது ஆடு பார்த்தாக்கா, ஆடு வந்து அதோட புழுக்கையை எடுத்து நம்ம மண்ணுக்கு வந்து உரமா போட்டுருவோம். மண்ணில் இருக்கிற களையெல்லாம் எடுத்துன்னு வந்து அதுக்கு சாப்பாடா போட்டுருவோம். அதுக்குன்னு தனியா நாங்க எதுவும் வாங்குறது கிடையாது. அது வந்து ஒரு குட்டி போடுச்சுன்னா ஒரு பக்கம் குட்டி போட்டே இருந்தா நமக்கு எதனா செலவு வந்ததுன்னா நம்ம எடுத்து கொடுத்துட்டு அது ஒரு வருமானத்துக்கு வந்துடுது. நான் வந்து இப்போ கனஜீவாமிர்தம் செஞ்சு காமிக்க போறேங்க. ஜீவாமிர்தம்ன்றது வந்து லிக்விடா இருக்கும், கனஜீவாமிர்தம்ன்றது வந்து சாலிடா இருக்கும். அது வந்து மண்ணுக்கு வந்து உரம், நல்ல உரங்க. அதாவது பொட்டாஷ் காம்ப்ளெக்ஸுக்கு பதில் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம்.
எல்லா பயிருக்குமே வந்து நான் வந்து இது போடுறேங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா 5 பொருள் தான் தேவையானது. என்னென்னா கருப்பு வெல்லம், ஏதாவது ஒரு மாவு, பருப்பு மாவு, நாங்க வந்து கொள்ளு மாவு வச்சிருக்கிறேன். அடுத்தது நாட்டு மாட்டு சாணம், நாட்டு மாட்டு கோமியம், நம்ம வரப்பு மண் ஒரு கைப்பிடி. இந்த வரட்டி மாதிரியோ இல்ல உருண்டியாவோ நம்மளுக்கு எப்படி வசதியா இருக்கோ அது மாதிரி அந்த வந்து மெலிசா இருக்கிற மாதிரி காட்டிட்டு ஒரு வாரம் நிழல்ல காய வைக்கணும். அதை நிழல்ல காய வைக்கணும், வெயில் படக்கூடாது அது மேல. அப்பதான் வந்து ஏன்னா வந்து நம்ம நிலத்து மண்ணு போட்டிருக்கோம், அதுல நிலத்துல இருந்து கொண்டு வந்த நுண்ணுயிரிகள்லாம் அதுல நம்ம போட்டிருக்கோம். அந்த நுண்ணுயிரிலாம் பல்கி பெருகணும். அதுக்காக தான் நம்ம வந்து அந்த வெல்லம் கொடுத்துருக்கோம், கோமியம் கொடுத்துருக்கோம், நாட்டு மாட்டு சாணி கொடுத்துருக்கோம், எல்லாமே கொடுத்துருக்கோம். அது நிழல்ல காஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு அப்புறம் இது மாதிரி காஞ்சிருங்க. இது உடைக்கும் போது இது மாதிரி தூளா வர மாதிரி உடையணுங்க. இது உடைச்சதுக்கு அப்புறம் உலக்கையில போட்டு நல்லா இடிச்சு தூளாக்கிக்கணுங்க. தூளாக்குனதுக்கு அப்புறம் அந்த ப்ராடக்ட் வந்து இது இருக்குங்க. இது வந்து என்ன பண்ணலாம்னா 1 ஏக்கரா நிலத்துக்கு யூரியா பொட்டாஷ் காம்ப்ளெக்ஸ் நம்ம போடுறதுக்கு பதிலா இந்த கனசீவாமிர்தம் ஒரு 50 கிலோ போட்டா போதுங்க. இது வந்து அருமையான ஒரு அடி உரமா இருக்கு. நம்ம பொட்டாசியம் காம்ப்ளெக்ஸ் நம்ம பாத்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 2000 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும். அந்த 2000 ரூபாய் நம்மளுக்கு இதை செய்யறதுக்கு வெறும் ஒரு 100 ரூபாய் தான் செலவாகும் நம்மளுக்கு. அது மாதிரி வந்து நம்ம நிலத்துக்கு வந்து இயற்கை முறையில 0 பட்ஜெட்ல ஃபார்மிங் பண்றதுக்காக அடி உரம் போடுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை தீபலட்சுமியோட பண்ணையில வந்து அசோலான்னு சொல்லக்கூடிய ஒரு பாசியை வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. இது வந்து சின்ன நிழல் கூரை இருந்தா போதும், அதுல வளர்க்குற எளிய பாசி தான் அது. இது வந்து ஆடுகளுக்கு அல்லது மாடு எல்லாத்துக்குமே வந்து கோழி உட்பட எல்லாத்துக்கும் தீவனமாகவும் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இது நல்ல புரோட்டீன் நிறைய இருக்குனால தீவனத்தை வந்து விலையை குறைச்சிட முடியும். இதுக்கு வந்து எந்த செலவுமே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அசோலா பத்தி பாத்தீங்கன்னா அசோலா வந்து சேவூர் சேர்ந்த அசோலா பாலகிருஷ்ண ஐயா, அவர் தமிழ்நாடு முழுக்க பிரசித்தம். அவர் தான் வந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு அசோலா பாத்தி அமைச்சு கொடுத்துட்டு அதை பத்தி செய்முறை விளக்கம்னு சொல்லிட்டு வருவாருங்க. அவர் தான் எனக்கும் வந்து போட்டு கொடுத்தாருங்க. இந்த அசோலா போறதுக்கான அமைப்பு பாத்தீங்கன்னா ஒரு 3 அடி அகலம், நீளம் வந்து நிலத்தை பொறுத்து எவ்வளவு தூரம் போட முடியுமோ போட்டுக்கலாம். ஒரு சில்பாலின் ஷீட் போட்டுட்டு அதுல மண்ணு கொஞ்சம் போட்டுக்கணுங்க. போட்டுட்டு சாணி கொஞ்சம் கரைச்சி கொடுத்துட்டு ஒரு சூப்பர் பாஸ்பேட் இருக்கிறவங்க அதை போடலாம். இல்ல மீனமிலம் இருக்கிறவங்க ஒரு 20 மில்லி மீனமிலம் போட்டுட்டு அந்த அசோலா வித்துக்கள் எங்கன்னா ஒரு இடத்துல இருந்து முறை மட்டும் வாங்கி வந்து போடுற மாதிரி இருக்கும். நீங்க அதை பார்த்தது வந்து பச்சை கலர்ல பாசி மாதிரி பார்த்திருப்பீங்க, அதுதான் அசோலா வித்துங்க. அந்த விதையை போட்டு விட்டோம்னா தினம் அது ஒரு 10 நாள்ல முழுக்க பரவிடும். தினம் ஒரு அந்த ஒரு 6க்கு 3 பாத்தியில வந்து தினம் நம்ம ஒரு 3/4 கிலோல இருந்து 800 கிராம் வரைக்கும் அசோலா எடுக்கலாம். அந்த அசோலாவை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இது அதிகப்படியான புரத சத்து மிகுந்தது. இது வந்து தீவனத்தோட சேர்த்து நம்ம கொடுக்கும்போது இல்ல தீவனமாகவே கொடுக்கும்போது நல்லபடியான வித்தியாசங்கள் தெரியுதுங்க. அது கோழிக்கு கொடுத்தோம் அப்படின்னா வந்து கோழியோட முட்டை வந்து உண்மையிலேயே நல்லா இருக்கு, முட்டை ஈடுற சதவிகிதமும் அதிகமாகுது. இது நம்ம எடுக்க எடுக்க ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கோங்க. இன்னைக்கு ஒன்னொன்னுல நான் 1/2 kg வந்து நான் ஹார்வெஸ்ட் பண்ணுவேன், நாளைக்கு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிடும் அது. அதனால எதுவும் வாங்குற வேலை இல்ல, நமக்கு வெளியில இருந்து எதுவும் வாங்குறது இல்ல, இதே தான் கொடுக்கும். இந்த தாவா இருக்கு பாதி போட்டு மாட்டுக்கு வந்து தவிடு போட்டோட சேர்த்து இந்த அசோலாவை கொடுக்கும்போது புண்ணாக்குக்கு பதிலாக புண்ணாக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோ 40 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இந்த அசோலா வந்து 1 கிலோ வந்து நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் தான், ஜஸ்ட் பராமரிப்பு மட்டும் தான் நம்மளுக்கு செலவு. ஒரு 50 பைசான்னு வச்சுக்கலாம். அப்ப 50 ரூபாய் எங்க 50 பைசா எங்க, அது மாதிரி வந்து பொட்டு புண்ணா கூட கலந்து மாட்டுக்கு வச்சிடலாங்க. ஸோ கோழிக்கு வைக்கலாம், மாட்டுக்கு வைக்கலாம். நாங்க ஆடு இருக்கும்போது ஆட்டுக்கும் கொடுத்துட்டு இருந்தோம். வீட்டுல ஒரு ஜோடி முயல் வச்சிருந்தோம், அப்போ அந்த முயலுக்கும் கொண்டு போய் கொடுத்தோம், முயலும் சாப்பிட்டுது. இப்போ மீனுக்கும் கொடுக்குறோம், மீனும் சாப்பிடுது. ஸோ அது ஒண்ணுமே இல்லாம நாங்க அது தினமும் வளர்த்து அது வந்து எல்லாத்துக்கும் உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். அந்த மீன்குட்டியோட அமைப்பு பாத்தீங்கன்னா ஒரு 4 அடி ஆழம் இருக்கும். ஒரு 22 சென்ட்ல வந்து இந்த மீன்குட்டி அமைச்சிருக்கோம். அதாவது நாங்க நிலம் வாங்கும்போது பாத்தீங்கன்னா இது ரோட்ல இருந்து ஒரு 2 அடி கீழே வந்து இந்த பூமி இருந்ததுங்க. அது கட்டும் போது இப்போ நம்ம 2 அடி மேல நின்றுட்டு இருக்கோம். அதுக்காக நான் அந்த இடத்துல இருந்து எடுத்த மண்ணெல்லாம் வந்து பாதி குட்டையை அமைச்சு கொடுத்துச்சு எனக்கு. மீதி இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்து கரை போடும்போது எனக்கு வந்து ஒரு 22 சென்ட்டுக்கான மீன் குட்டியை அமைஞ்சு போச்சு. இது வந்து தண்ணி வந்து போன வருஷம் அதிகப்படியான மழை பெஞ்சது, சென்னையெல்லாம் ரொம்ப பாதிப்பு வந்தது.
இந்த மழையில நிக்க வச்ச தண்ணி தாங்க அது. அதுக்கப்புறமா வந்து நாங்க தினமும் வந்து ஒரு 1 மணி நேரம் இந்த சோலார் வாட்டர் பம்ப் மூலமா தண்ணி உள்ள போட்டு பம்ப் பண்ணி வச்சிருக்கோம். அது தண்ணி இறங்க இறங்க அதை வந்து மெயின்டைன் பண்ணி வச்சிருவோம். இப்போ தண்ணி அதுல மீன்கள் இருக்கக்கூடிய தண்ணி பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து பயிருக்கு ரொம்ப உகந்த தண்ணி. அதுக்கு ஒரு வால்வ் செட்டப் வச்சிருக்கோம். அந்த வால்வ் திறந்தோம்னா நாங்க பாசனத்துக்கும் அந்த தண்ணி எடுத்துக்கோம். மறுபடியும் குறைய தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 வகையான மீன்கள் விட்டுருக்கோம். எல்லாம் இந்திய கெண்டை வகைகள் தான். இந்தியன் மேஜர் கிராப் அப்படின்னு கார்ப்னு சொல்லுவோம். இல்ல கட்லா, ரோகு, மிர்கால், பில்கெண்டை அப்படின்ற மாதிரி. இல்ல ஒரு 70% அது 1000 மீன் குஞ்சு விட்டுருக்கோம். அதுல வந்து ஒரு 70% 700 மீன் குஞ்சு வந்து பில்கெண்டையா விட்டு ஒரு 7 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சுங்க. பில்கெண்டை வந்து நம்ம அந்த கரையை சுத்தி இருக்கிற பில்லு, தோட்டத்தில் இருக்கிற பில்லு, மாட்டுக்கு போற தீவனத்தை அறுத்து போட்டாலே அதையே சாப்பிட்டு வளர்ந்துடும். அதுக்காக தனியான தீவனம் எதுவும் தேவையில்லை. அது வெளியில இருந்து எதுவும் வாங்க தேவையில்லை அப்படின்றதுக்காக சொல்றேன். அதுக்கப்புறம் அந்த கட்லா அது வந்து மேல் மட்டத்திலேயே வளரக்கூடிய மீன். அதுக்காக தான் இந்த அசோலான்ற பாசியை நம்ம போட்டோம்னா அதுங்க வந்து அதை சாப்பிட்டுருங்க. அதோட புழுக்கையை சாப்பிட்றதுக்காக மிர்கால், ரோகு அப்படின்ற மாதிரி மீன்கள் வந்து அடிமட்டத்தில் இருக்குங்க. அதனால வந்து இதுக்குள்ள ஒரு சுழற்சி முறை இருக்கு. ஒன்னத்தை வந்து இன்னொன்னு நம்பி இருக்க மாதிரி இருக்கு. அந்த கோமியம் இதுல போகும்போது பாத்தீங்கன்னா அதுல ஒரு 97% யூரியா இருக்குங்க. அந்த அந்த கோமியத்தோட வந்து சன்லைட் படும்போது நம்மளுக்கு வந்து அது நீலப்பச்சை பாசின்னு சொல்லுவாங்க. ஆல்கல் ப்ளூம் வந்து தண்ணியில தானா உருவாயிடுதுங்க. அது பெருக அது வந்து மீன் வந்து உணவா எடுத்துக்குது. அதனால வெளிப்படையா வெளியில இருந்து கொண்டு போய் வந்து கமர்ஷியல் ஃபீட் எப்படி போடணும்ன்றது மாதிரி எதுவும் இங்க கொண்டு போகலைங்க. அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியாம நம்ம பராமரிப்பு இல்லாம அது வந்து தாராளமா வந்துட்டு இருக்கும். ஒரு 150 ரூபாய் மதிப்புல கண்டிப்பா 1 கிலோ கொடுக்கலாங்க. இது ஒரு 8-9 மாசத்துக்கு அப்புறம் கண்டிப்பா அதை பிடிச்சு கொடுக்கலாம். இவங்களுடைய பண்ணையில வந்து ஆடு, மாடுகள், கோழி இதெல்லாம் வளர்த்துட்டு இருக்காங்க, மீன் வளர்க்குறாங்க. இன்னொரு பக்கம் பாரம்பரிய நெல் ரகங்கள் எல்லாம் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா இவங்க சொன்ன வாசனை சீரக சம்பான்னு ஒரு அரிசியை வந்து இவங்க விளைவிச்சிட்டு இருக்காங்க. இது நேரடியா நெல்லா விற்காம அரிசியா மாத்தி விற்கிறதுனால அதிகப்படியான லாபம் கிடைக்குது எங்களுக்கு. அந்த லாபம் வந்து வேற யாரும் கைக்கு போறதுக்கு பதிலாக நாங்களே அதை எடுத்துக்கிறோம். அந்த லாபத்தை வச்சுட்டு மற்றதையும் நாங்க வந்து இங்க நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி பார்க்க முடியுதுன்னு சொன்னாங்க. ஒருங்கிணைந்த பண்ணையம் ஏன் மொத்தமா அப்படி வச்சிருக்கிறேன்னா, எல்லா விவசாயிகளும் வந்து ஒண்ணுதான் போடுவாங்க. ஒண்ணு கரும்பே போடுவாங்க, இல்ல வந்து மஞ்சளே போடுவாங்க, இல்ல அரிசியே போடுவாங்க. அந்த மாதிரி டைம்ல நமக்கு மார்க்கெட்டிங் அப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும். மொத்தமா ஒரே டைம்ல கொடுக்க முடியாது யாருக்கும். அதே மாதிரி காசும் நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு வந்து கிடைக்காதுங்க. ரொம்ப கம்மி ரேட்ல தான் கேட்பாங்க. அதனால அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்க வந்து இந்த எல்லாமே சேர்ந்து வச்சிருக்கோம். இன்டகிரேட்டட் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து ஒன்னு இல்லாட்டி ஒண்ணுத்துல வந்து நமக்கு வந்து வருமானம் வந்துட்டே இருக்குங்க. அந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்கோங்க. அது இல்லாம நான் வந்து நாய்க்குட்டி, நாட்டு நாய் வச்சிருக்கேன். கோம்பை ரகம். அது நாய் வந்து என்னோட இடத்தையும் பாத்துக்குது. செகண்ட் அது குட்டி போட்டா அதோட குட்டியும் வந்து 4000-5000 வந்து சேல் பண்ணலாங்க. அதுல இருந்து எனக்கு ஒரு வருமானம் வந்துட்டு. இந்த வருமானத்தை வந்து எப்படி பிளான் பண்ணி வச்சிருக்கிறோம்னா, தினம் வருமானம், வார வருமானம், மாச வருமானம், வருஷ வருமானம், அடுத்த ஜெனரேஷனுக்கான வருமானம் எதனாச்சும் ஒண்ணு வந்துட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக நாங்க பிளான் பண்ணி வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து கோழின்னு எடுத்துட்டாக்கா நாட்டு கோழி முட்டை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்க பார்த்தாலும். இப்ப நாங்க வந்து ஒரு 12 கோழி வச்சிருக்கிறோங்க. அதுல இருந்து எனக்கு டெய்லி எப்படியும் ஒரு 10 முட்டைன்னா கிடைச்சிரும். அதனால ஒரு முட்டை 10 ரூபான்னு நான் வெளில கொடுக்குறேன். கொடுக்கும்போது எனக்கு வந்து ஒரு நாளைக்கு 100 ரூபாய் கண்டிப்பா கிடைச்சிருது. அது வந்து தினம் வருமானத்துல வந்துடுது. அடுத்தது வந்து வாரம் வருமானம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, இப்ப நான் கிராப்ஸ் போட்டிருக்கிறது வந்து கீரை, அப்புறம் வெண்டைக்காய், அதெல்லாம் வந்து 45 நாள்ல வந்து காய்க்க ஆரம்பிச்சு. கீரை வந்து 1 மாசத்துல 21 நாள்லயே எங்களுக்கு ரெடி ஆயிடுதுங்க. அது வந்து மாசம் வந்துட்டே இருக்குதுங்க. ஒரு 3 மாசம் கண்டிப்பா வரும். நல்லா பாத்துட்டா 4.5 மாசம் வரைக்கும் வருதுங்க. அதுல இருந்து ஒரு வருமானம் வரும். அடுத்தது வந்து அதே மாசம் வருமானம்னு பார்க்கும்போது சேப்பங்கிழங்கு, நெல்லு அதெல்லாம் போட்டாக்கா அது வந்து 6 மாசத்துக்கு ஒரு டைம் வந்துடுதுங்க. அது இல்லாம நாங்க மரங்கள்லாம் வர வச்சிருக்கிறோம். வாழை மரம் வச்சிருக்கிறோம், அப்புறம் பப்பாயா வச்சிருக்கிறோம். அது மூலியமா வந்து எங்களுக்கு ஏதோ ஒரு வருமானம் வந்துட்டே இருக்கும். அடுத்தது வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கான வருமானம் அப்படின்னு பார்க்கும்போது வரப்ப சுத்தி தேக்கு மரம் வச்சுக்கிறோங்க. அது வந்து என் பசங்களுக்கு கண்டிப்பா வந்து எப்படின்னா ஒரு வகையில யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்காக அந்த மரங்கள்லாம் வச்சிருக்கிறோம். இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு ஒன்னு இல்லாட்டி ஒன்னு வருமானம் எனக்கு வந்துனே தான் இருக்குது. 20 வருஷமா வந்து இந்த நிலம் வந்து பயிரிடப்படாத நிலமா தான் இருந்தது. அதாவது வருஷம் மானாவாரிக்காக வேர்க்கடலை மட்டுமே போட்டு எடுத்துட்டு இருந்த நிலம். அதனால பெருசா சத்து ஒண்ணுல மற்ற நேரத்துல மாடுகளை கட்டி வச்சுட்டு மேய்ச்சிட்டு இருப்பாங்க. இங்க வந்து நமக்கு தேவையான அமைப்புகளை செஞ்சுட்டு நான் வந்து தான் வந்து நாங்க வாங்கி தான் வந்து போர் போட்டோம். தண்ணி சப்ளை எடுத்துட்டு வந்து இந்த வாட்டர் டேங்க் வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்தணும். அதுக்கப்புறம் மண்ணுக்கு வந்து 10 நாளைக்கு ஒரு முறை ஜீவாமிர்தம் எல்லா மண்ணுக்கும் கொண்டு போய் சேர்த்துங்க.
முறை போடும்போது எனக்கு 1 அடி 2 அடி தான் வளர்ந்த அந்த சனப்பு, தக்கப்பூண்டு, பலதானியம்லாம் போட்டு மடக்கி உழுது தான் வந்து நாற்று ரெடி பண்ணோம். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முறை எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப உயரம் கம்மியா தான் வந்தது. 2வது வருஷம் போடும்போது இல்ல மறுபடியும் நான் போடும்போது பாத்தீங்கன்னா ஜீவாமிர்தம்லாம் கொடுத்ததுனால மண்ணில் மண்புழு எங்க இருந்ததுன்னு தெரியாம இருந்தது. இப்ப எங்க பார்த்தாலும் மண்புழுவா இருக்கு. அதுவே வந்து ஒரு பெரிய அறிகுறியா போச்சு. நம்ம வந்து சாயில் டெஸ்ட் போலையான்ட்டு பல பேர் கேட்பாங்க. சாயில் டெஸ்ட் போக வேண்டிய அவசியமே எங்களுக்கு இல்லைங்க. அது தினம் மண்ணோட பதப்பு மாறிட்டே இருக்கு. அதனால நாங்கள் சாயில் டெஸ்ட் போகலைங்க இன்னும் அப்படின்னு. இப்போ நெல் போட்டிருக்க இடம் போன வருஷம் எங்களுக்கு வந்து 4 அடி வரைக்கும் சீரக சம்பா நெல் வளர்ந்தது. அதுக்கு முன்னாடி தூய மல்லி போட்டிருந்தோம், ஒரு 6 அடி உயரத்துக்கு வளர்ந்துருங்க. ஏன் உயரத்தை சொல்றேன் அப்படின்னா மண்ணோட வளத்தை பொறுத்து தான் வந்து பயிரோட வளர்ச்சியும் இருக்கும், வேகமும் இருக்குங்க. இன்னொரு வகையில பாத்தீங்கன்னா நெல் வயல்லையும் வந்து நாங்க அசோலா உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். இப்போ நெல் வயல் நடவு முடிச்சு ஒரு 15-20 நாள்ல அசோலா கொண்டு போய் தூவும் போது அது வந்து நெல் வயல் முழுக்க பரவிடுது. பரவும்போது என்ன ஆகுதுன்னா அந்த சூரிய சக்தியிலிருந்து அந்த வாட்டர் எவாபரேஷன் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுது. அது இல்லாம நிறைய வீட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது. அந்த களைச்செடிங்க நடுவில் வரதெல்லாம் வந்து இந்த அசோலா பச்சை பாய் மாதிரி போட்டுச்சு அப்படின்னா வீட்ஸ் கண்ட்ரோல் ஆகும். மறுபடியும் நம்ம கோணவீடு மூலியமாவோ இல்ல கைக்கள் எடுக்கும் போதோ இந்த அசோலா வந்து போட்டு மண்ணுக்குள்ள அமுக்கும் போது அது வந்து ஒரு இயற்கை உரமா அமைஞ்சிருது, பயோ ஃபர்டிலைசரா அமைஞ்சிருது. ஸோ 2-3 விதத்தில் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. நெல் வேகமாக வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது, நல்லா களைச்சி வரதுக்கு ஹெல்ப் பண்ணுது, நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குது, மண்ணுக்குள்ள சேர்க்கும் போது நம்மளுக்கு ரொம்ப சத்து கொடுத்ததுங்க. தொடர்ந்து வந்து வாசனை சீரக சம்பா நாங்கள் போட்டுட்டே இருக்கோம். அது வந்து எங்களுக்கு மகசூல் கம்மியா இருக்கு அப்படின்னா கூட வந்து வருமானத்துல எந்த வித குறையும் எங்களுக்கு வைக்கிறது இல்லை. எப்படி பாத்தீங்கன்னா 1 கிலோ அரிசியை பாத்தீங்கன்னா 80 ரூபாய் 85 ரூபாய்க்கு வந்து மதிப்பு கூட்டி நாங்களே கொடுத்துட்றோம். அது போக இந்த தவிடு எல்லாம் வந்து எங்களுக்கு மாட்டுக்கு ஆட்டுக்கெல்லாம் தேவைப்படுது, அதுக்கே எடுத்துக்கிறாங்க. நாங்க போட்டிருக்கிறது வந்து ஒரு தோராயிரத்துக்கு ஒரு 75 to 80 சென்ட் போட்டிருக்கோம். போன வருஷம் வந்து ஒரு ஏக்கர் அளவுல போட்டோம். இது ஒரு 80 சென்ட்டுக்கு முன்ன பின்ன போட்டிருக்கோங்க. இது வந்து முதல்ல நாங்க வந்து சனப்பு, தக்கப்பூண்டு, பலதானியம் எல்லாம் மடக்கி உழுது போட்டுட்டு அதுக்கப்புறம் 40வது நாள் மடக்கி உழுதுட்டு அதுக்கப்புறமா தான் நடவு பண்ணிருக்கோம். அதனால அந்த இன்னொரு உழுற செலவு நம்மளுக்கு கூடி வருதுங்க. எப்படி இருந்து பார்த்தாலும் வந்து ஒரு 10,000 ரூபாய் இருக்குங்க செலவு. ஆனா அதோட மதிப்பு பாத்தீங்கன்னா எங்களுக்கு எப்படியும் ஒரு 10 மூட்டை நெல் கிடைச்சிரும், ஒரு 8 மூட்டை அரிசி கிடைச்சுங்க. நான் சொல்றது வந்து 60 கிலோ அரிசி கிடைச்சிருங்க ஒரு மூட்டைக்கு. அப்போ ஒரு 600 கிலோ அளவுக்கு எங்களுக்கு தாராளமா அரிசி கிடைச்சிரும். எலுமிச்சை வர ஒரு 100 மரம் வச்சிருக்கோம். அதுக்கு வந்து இந்த மழை பெய்யற டைம் வந்து பட்டாம்பூச்சி வந்து அந்த இலையில சின்ன சின்ன இலையில வந்து முட்டையிட்டு போயிடும். அதுல இருந்து ஒரு புழு வரும். அந்த புழு மட்டும் நாங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு 3Gs சொல்லுவாங்க. அதாவது ஜிஞ்சர், கார்லிக், கிரீன் சில்லி. அது 3த்தையும் வந்து அரைச்சி அதோட சாறு எடுத்து வேப்பெண்ணெயோட கலந்து தண்ணி கலந்து ஸ்ப்ரே பண்ணணும். ஸ்ப்ரே பண்ணாக்கா எங்களுக்கு 2 நாள்ல ரிசல்ட் கிடைச்சிடும். ஒரே ஒரு பூச்சி கூட இருக்காதுங்க. நாங்க போயிருந்தப்போ அங்க வந்து கீரை விவசாயம் நடந்தது. கீரைக்கான பாத்தி கட்டுறதுக்கான வேலை நடந்துட்டு இருந்தது. பவர் டில்லரை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆள் பற்றாக்குறை நிறைய விவசாயத்துல வந்துட்டே இருக்கனால ஒரு குடும்பத்தை மட்டும்தான் அங்க வந்து அவங்க கொண்டு வந்து வச்சு அந்த வேலை நடந்துட்டே இருக்கு. அதனால சின்ன சின்ன மிஷின்ஸையும் அவங்க பயன்படுத்தி இருக்காங்க. இந்த பவர் டில்லர் வந்து பாத்தி கட்டுறதுக்கு அல்லது சின்ன களை எடுக்கிறதுக்கு எல்லா விதமான பயன்பாடுகளுக்குமான ஒரு சின்ன மிஷின். அது கையளவுல நம்ம சாதாரணமா யாருமே வந்து ஓட்டிட முடியும். நம்ம கண்ணு முன்னாடியே அவங்க வந்து நிலத்தை வந்து சீர்படுத்தி அதை வந்து பாத்தி கட்டி அதுல வந்து கீரை விவசாயமும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க இது வரைக்கும் 4 வகையான கீரை ட்ரை பண்ணிருக்கோங்க. சிறுகீரை, அரைக்கீரை, முளைக்கீரை, வெந்தயக்கீரை ட்ரை பண்ணிருக்கோம். இப்போ நம்ம போட போறது வந்து முளைக்கீரைங்க. மணல் ஒரு 2 கைப்பிடி போடுறோம். அப்புறம் மண்புழு 2 கைப்பிடி, அதோட கனஜீவாமிர்தம், அதோட சேர்த்து விதைய கலக்குறோம். கலந்துதான் தூவி விடுறோம். ஆல்ரெடி இதுல வந்து நாங்க மாட்டு எரு போட்டு வச்சிருக்கோம். இதுல போட்டுதான் வந்து கொத்தி இந்த மாதிரி சமம் பண்ணி வச்சிருக்கோம். இதுல வந்து நாங்க எடுத்து போடுறோங்க. இந்த பண்ணை வந்து பாரம்பரியமான விவசாய முறைகள்ல இருந்து பயன்படுத்தி செஞ்சுட்டு இருந்தாலும் கூட ரொம்ப நவீனமா இருக்கக்கூடிய சோலார் எனர்ஜியும் அவங்க பயன்படுத்துறாங்க. சோலார் எனர்ஜி எல்லா இடங்களையும் இப்ப பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய இடங்கள்ல அரசு மானியம் கொடுக்குறதுனால பயன்படுத்திட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கிறது வந்து சூரிய சக்தியில் இயங்குற மின் மோட்டாருங்க. அதாவது சோலார் வாட்டர் பம்ப்னு சொல்றாங்க. இது நாங்கள் ஏன் போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நிலம் வாங்கிட்டு நீராதாரத்துக்காக போர்வெல் போடும்போது இந்த ஃப்ரீ கரண்ட்டை நம்பி இருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் அந்த கரண்ட் கொடுக்குறாங்க. அது ஒரு பகல் நேரத்தில் ஒரு 4 மணி நேரமும், இரவு நேரத்தில் அதாவது 9 மணிக்கு மேலே 12 மணி ராத்திரியில் வந்து ஒரு 3 மணி நேரம் கொடுக்குறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது ப்ரொடக்டிவா உபயோகப்படுத்தக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரத்துக்கு வரக்கூடிய கரண்ட் தான் உபயோகப்படுத்த வேண்டியதாக இருக்கு. இங்கே நீர் மட்டம் ரொம்ப நல்லாவே இருக்கு. ஒரு 200 அடி 150 அடியிலேயே வந்து நல்ல தண்ணி இருக்குங்க. அப்படி இருந்தும் நம்மளால உபயோகப்படுத்த முடியாம இருக்கே அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் பார்க்கும்போது ஆல்டர்னேட் எனர்ஜி இருந்தா நல்லா இருக்கும்.
ஒரு மாற்று சக்தியை உபயோகப்படுத்தி மோட்டரை ஓட வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னும் போது அந்த சமயம் பார்த்து ஆந்திரா வந்து தெலுங்கானா இது மாதிரி பிரிஞ்சுதுங்க. அந்த நேரம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து சோலார் வாட்டர் பம்புக்கு வந்து சப்சிடி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. யாரெல்லாம் அவைல் பண்ணுறீங்களோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து தமிழ்நாட்டு ஆளாக இருந்தாலும் ஆந்திரா ஃபார்மராக தான் இருக்கோம். நாங்கள் ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் ஃபார்மர்ஸ். அதனால் நாங்கள் போய் கேட்கும்போது 90% மானியம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதாவது மத்திய அரசாங்கத்தில் 50%, மாநில அரசாங்கத்தில் ஒரு 40%. டோட்டல் ப்ராஜெக்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் ஆகுதுங்க. அதில் ஒரு 55,000 நாங்கள் கொடுத்தா போதும் இந்த செட்டப் வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதன்படி செஞ்சோம். ஒரே 2 மாசத்துல வந்து போர்வெல் காமிச்சதுக்கு அப்புறம் தண்ணி வர வச்சு காமிச்சிட்டாங்க. இதனால எங்களுக்கு என்ன உபயோகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில 7 மணிலேருந்து சாயந்தரம் ஒரு 5:30 மணி வரைக்கும் வெயிலை பொறுத்து, வெயில் அதிகமாச்சுன்னா நல்ல தண்ணி, வெயில் கம்மியாச்சுன்னா கொஞ்சம் கம்மியான தண்ணி, அதாவது 2 இன்ச் 2.25 இன்ச்ல இருந்து ஒரு 1.5 இன்ச் தண்ணி வரைக்கும் வந்துட்டே இருக்கு. அதனால நம்ம வேலை நேரத்துல வந்து தண்ணி பாய்ச்சறதுக்கு இது ரொம்ப உபயோகமா இருக்கு ஒரு வகையில. இன்னொரு நீர்மட்டம் வந்து மேல இருக்கிறதுனால சூரிய சக்தி மோட்டர் வந்து ரொம்ப நல்லாவே இயங்குதுங்க. எல்லாமே வந்து நம்மளே நமக்கு தேவையான காய்கறிகள், அரிசி, பருப்பு எல்லாமே வந்து நம்மளே செஞ்சு நம்ம எடுத்துக்கணும். எந்த மருந்தும் போடாம செய்யணும் அப்படின்றதுக்காக செய்ய ஆரம்பிச்சவங்க. இப்போ வந்து இந்த 3 வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா வளர்ந்து வெளியில இருக்கவங்களுக்கும் கேட்கறத கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டோங்க. நிறைய டிமாண்ட் இருக்கு. முடிஞ்ச அளவு கொடுத்துட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் பெரிய லெவல்ல வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோங்க. நான் வந்து எப்படி மார்க்கெட்டிங் பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆர்கானிக் ஷாப்ஸ்க்கெல்லாம் எடுத்துட்டு போய் கொடுக்க ஆரம்பிச்சேங்க. இங்க காட்பாடியிலேயே வந்து ஒரு 6 ஆர்கானிக் ஷாப் இருக்கு. அந்த ஆர்கானிக் ஷாப்க்கு கொடுக்க ஆரம்பிச்சேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா வந்து வீட்டாண்டியே வந்து எல்லாரும் வாங்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்தாங்க. ஏரியா நேம் வச்சு ஒரு குரூப் தனித்தனியா கிரியேட் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து இந்த குரூப்ல வந்து நான் வந்து என்ன அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்க போட்டுட்டு போட்டோ எடுத்து அதோட பிரைஸ் எல்லாம் போட்டு விட்டேன்னா அவங்க வந்து இங்க வந்து ஆர்டர்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ரேட்டோட சேர்த்து நான் போட்டு விட்டுருவேன். போட்டு விட்டா இங்க வந்து கீரை வேணும், பனானா ஸ்டெம் வேணும், அப்புறம் வந்து வெண்டைக்காய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எத்தனை பஞ்ச் கீரை வேணும்ட்டு எல்லாம் ஆர்டர் போட்டு விட்டுருவாங்க லைனா. அதுலயே வந்து நான் வந்து டைமையும் வந்து பிக்ஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சு விட்டேன்னா எத்தனை மணிக்கு சொல்றேனோ அத்தனை மணிக்கு அவங்க வந்து இருப்பாங்க. நான் போயிட்டு டெலிவரி பண்ணிட்டு வந்துருவாங்க. இந்த மாதிரி பண்றதுனால நிறைய ஆர்டர்ஸ் வந்துட்டே இருக்கு. என்னாலதான் அவ்வளவு சப்ளை பண்ண முடியல. இன்னும் அதுக்கு நான் நிறைய ஒர்க் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. விவசாயம் ஒரு பருவம் சார்ந்த தொழில் தான். டெய்லி போய் 8 மணி நேரம் 10 மணி நேரம் அதில் வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதிலும் குறிப்பா வந்து வேலையாட்கள் அல்லது மிஷினரிஸ் எல்லாம் இருந்ததுன்னு சொன்னா இலகுவாகவே அந்த வேலையை செய்ய முடியும் அப்படின்னு தீபலட்சுமி ப்ரூவ் பண்ணிருக்காங்க. தீபலட்சுமி மாதிரியே பெண்களும் கூட இது மாதிரியான விவசாய வேலைகள்ல இறங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. தின்ன தின்ன பழங்கள் தின்ன கொடுக்க மரங்கள் அடடா நெஞ்சு அழிக்கிறதே இது நினைக்கும் போது இன்பம் பட்ட போல அழகா புத்தர மனமே இல்லையா அழகா